சர்க்குருவே சரணம். நல்லது நடக்க தாமதமாகின்றது என்பதற்காக நல்லது நடக்கவே போவதில்லை என்று நினைக்காதே சாமி. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் முன் உன்னை மனதாலும் அனுபவத்தாலும் தயார் செய்கின்றது. பொறுமை இழக்காதே சாமி. நேரம் கனியும் போது முயற்சிக்கும் பலனும் மெதுவாக வெளிப்படும்டா சாமி. சில நேரங்களில் நம்முடைய அவசரம்தான் நன்மையை தள்ளி வைக்கின்றது. விதையை விதைத்த உடனே மரமாக மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க முடியாது. உழைப்பு, பொறுமை, ஒழுக்கம் இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நல்ல பலனை அளிக்கும். அவசரத்தை விடு, நிதானத்தை கடைப்பிடி சாமி. உன் மனம் பயம் அதிகமாக இருந்தால் முன்னே இருக்கும் நல்ல வாய்ப்புகளை கூட காண முடியாமல் போகலாம். பயம் கண்களை மூடும், நம்பிக்கை பாதையை திறக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்க தொடங்கு. உன் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல மனிதர்களின் மதிப்பை அறியாமல் இருந்தால் பல நன்மைகள் உன்னை விட்டு விலகிவிடும் சாமி. அன்பை மதி, உறவுகளை காப்பாற்று, நன்றி சொல்லும் மனதை வளர்த்துக்கொள். நல்ல உறவுகள் பல நல்ல கதவுகளை திறக்கும் சாமி. கோபத்தை மனதில் நீண்ட நாட்கள் வைத்திருக்கும் பழக்கம் இருந்தால் மன அமைதி மெதுவாக விலகும். மன அமைதி இல்லாத இடத்தில் நல்ல முடிவுகள் வராது. மன்னிக்க கற்றுக்கொள் சாமி. மனதை இலகுவாக்கி அமைதியான மனம்தான் நல்ல பாதையை தெளிவாக காணும். பிறர் என்ன சொல்வார்கள் என்று பயந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கையை நீயே பின்னுக்கு தள்ளுகின்றாய். உன் மனசாட்சிக்கு சரி என்று சொல்வதை நேர்மையோடு செய். உலகத்தின் பார்வை தினமும் மாறும். ஆனால் உன் நல்ல குணம் உன்னை நிலையாக நிறுத்தும்டா சாமி. சிறிய பொய்யை சாதாரணமாக நினைக்காதே. உண்மையை காப்பாற்றும் மனிதனின் மனம் எப்பொழுதும் இலகுவாக இருக்கும். நேர்மை மெதுவாக வளரலாம், ஆனால் அது ஒரு நாள் உறுதியான மரியாதையை உருவாக்கும்டா சாமி. உழைக்காமல் பலனை மட்டும் எதிர்பார்த்தால் மனதில் ஏமாற்றம் அதிகரிக்கும். முயற்சியை நேசி, தினமும் சிறிது முன்னேறுடா சாமி. ஒவ்வொரு நல்ல முயற்சியும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உறுதியான அடித்தளமாக மாறும் சாமி. பிறரின் வெற்றியை பார்த்து மனம் சோர்வடையாதே. அவர்களுக்கு வந்த நேரம் அது உனக்கான நேரம் வேறு. ஒப்பிட்டு பழகுவதை விட்டுவிட்டால் உன் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடியும். அதுவே உண்மையான வளர்ச்சியடா சாமி. இன்று செய்ய வேண்டிய நல்ல செயலை நாளைக்கு தள்ளி போடாதே. காலம் யாருக்காகவும் நின்று காத்திருக்காது. நல்ல எண்ணம் வந்தால் நல்ல செயலை தொடங்கு. அந்த ஒரு சிறிய தொடக்கம் கூட உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றங்களாக விதையாக மாறலாம் சாமி. சில நேரங்களில் நன்மை தள்ளி போகின்றது என்று நீ நினைப்பது உண்மையில் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கலாம். தயாராகாத நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள் நிலைக்காமல் போகலாம். அதனால் மனதை தளர விடாதே. இன்று உன்னை நீ வளர்த்துக்கொள். நாளை வரும் வாய்ப்பை உறுதியாக பிடிக்க முடியும். நீ மனதில் இப்பொழுதும் குறை கூறிக்கொண்டே இருந்தால் கையில் இருக்கும் நன்மைகளை காண முடியாதுடா சாமி. நன்றியுணர்வோடும் வாழும் மனிதன் சிறிய வாழ்க்கைகளையும் பெரிய ஆசீர்வாதங்களாக உணர்கிறான். மனதை மாற்றினால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையும் மாறும். உன்னை தாழ்த்தி பேசும் பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடு. என்னால் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மன உறுதியை பலவீனப்படுத்துகின்றது. அதற்கு பதிலாக முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று தைரியமாக முன்னேறு.
அந்த ஒரு மாற்றமே உன் பயணத்தை மாற்றும். நல்ல நேரம் வர வேண்டும் என்றால் நல்ல பழக்கங்களும் வர வேண்டும் சாமி. ஒழுங்கான வாழ்க்கை, நேர்மையான உழைப்பு, அமைதியான மனம் இவை ஒன்றாக சேர்ந்தால் உன் வாழ்க்கையில் உறுதியான முன்னேற்றம் உருவாகும் சாமி. மாற்றம் வெளியிலிருந்து வருவதில்லை, உன்னிடமிருந்தே தொடங்குகின்றது. கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை தினமும் நினைத்து உன்னை நீயே கண்டிக்காதே. அந்த அனுபவங்களை பாடமாக வைத்துக்கொள். ஆனால் வாழ்க்கையை முன்னோக்கி நடந்து நேற்று முடிந்துவிட்டது, இன்று உன் கையில் இருக்கின்றது. பிறர் பெற்றதை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கும் நேரத்தை உன் திறமையை வளர்ப்பதற்கு பயன்படுத்து. ஒவ்வொரு நாளும் சிறிது கற்றுக்கொள்ளும் மனிதன் ஒரு நாள் தன்னைத்தானே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு வளர்ந்து நிற்பான் சாமி. நல்ல மனிதர்களின் ஆலோசனையை கேட்கும் குணத்தை வளர்த்துக்கொள். எல்லாவற்றையும் நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதடா சாமி. அனுபவம் கொண்டவர்கள் ஒரு நல்ல வார்த்தை பல ஆண்டுகள் அலைந்து தேடும் பாதையை ஒரு நிமிடத்தில் காட்டிவிடும். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிரமத்தையும் சாபமாக பார்க்காதே. சில சிரமங்கள் உன் மனதை வலிமையாக்க வருகின்றன. சில சிரமங்கள் உன் பாதையை திருத்த வருகின்றன. அனுபவத்தை அறிவாக மாற்றி கொண்டால் எந்த சோதனையும் வீணாகாதுடா சாமி. உன் முகத்தில் இருக்கும் புன்னகையை இழக்காதே. சிரமங்கள் இருந்தாலும் சிரிக்க தெரிந்த மனம் உடைந்து போகாதுடா சாமி. புன்னகை என்பது மற்றவர்களுக்காக மட்டுமல்ல, உன் மனதிற்கும் ஒரு மருந்து. தினமும் அதை உனக்கே பரிசாக கொடு. யாராவது உனக்கு தீங்கு செய்கிறார்கள் என்பதற்காக எல்லோரையும் சந்தேகப்படாதே. ஒரு சிலரின் தவறுக்காக நல்ல மனிதர்களை இழக்காதே. நம்பிக்கையை அறிவோடு வைத்திரு, ஆனால் அன்பை இழந்து விடாதடா சாமி. உன் இலக்கை தினமும் ஒரு முறை நினைவுபடுத்து. இலக்கு மனதில் தெளிவாக இருந்தால் தடைகள் வந்தாலும் பாதையை மறந்துவிட மாட்டாய். சிறிய அடிகள் கூட சரியான திசையில் சென்றால் பெரிய வெற்றியை அடைய செய்யும்டா சாமி. தேவையில்லாத கவலைகளில் உன் ஆற்றலை வீணடிக்காதே. உன் கட்டுப்பாட்டில் இருப்பதை செய். கட்டுப்பாட்டில் இல்லாததை அமைதியாய் ஏற்றுக்கொள். இந்த ஒரு மனநிலை வாழ்க்கையை மிகவும் இலகுவாகும் சாமி. உன் குணத்தை எந்த சூழ்நிலையிலும் விற்காதே. பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் வரலாம் போகலாம். ஆனால் நல்ல குணத்தை இழந்து வாழ்க்கையில் உண்மையான மதிப்பை இழந்து விடுவாய். அதனால் உன் நேர்மையை உறுதியாக பிடித்து கொள்ளுடா சாமி. ஒவ்வொரு காலையும் புதிய தொடக்கமாக ஏற்றுக்கொள். நேற்று நடந்த தோல்வியை இன்று சுமந்து வராதே. புதிய நாளுக்கு புதிய மனநிலையுடன் எழு. நம்பிக்கையோடு தொடங்கும் நாள் நல்ல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும்டா சாமி. நன்மை தள்ளி போகின்றது என்று மனம் கலங்கும் நேரங்களில் கூட நல்ல குணம், நல்ல முயற்சி, நல்ல எண்ணம் ஆகியவற்றை விட்டுவிடாதடா சாமி. வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் ஒரே நாளில் வருவதில்லை. ஆனால் தொடர்ந்து நல்ல பாதையில் நடக்கும் மனிதனின் வாழ்க்கை மெதுவாகவும் உறுதியாகவும் உயர்ந்து கொண்டே இருக்கும்டா சாமி. உன் வாழ்க்கையில் நன்மை தாமதமாக வருவதற்கு காரணம் நீ தோற்றுவிட்டாய் என்பதல்ல. இன்னும் வலிமையாக நிற்க வாழ்க்கை உன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றது. காத்திருக்கும் காலத்தை வீணடிக்காதே சாமி. அந்த நேரத்தை உன் திறமையை வளர்க்கவும் உன் மனதை உறுதிப்படுத்தவும் பயன்படுத்து. தயாரான மனதை நல்ல வாய்ப்பு ஒரு நாளும் தவறவிடாது. சில நேரங்களில் மூடிய கதவை பார்த்து அழுது கொண்டே இருப்பதால் திறக்கின்ற கதவை நாம் கவனிக்காமல் விடுகின்றோம்.
அதனால் இழந்ததை மட்டும் நினைத்து வருந்தாதே. இன்று உன் முன் இருக்கும் சிறிய வாய்ப்பையும் மதித்து நடடா சாமி. அந்த ஒரு வாய்ப்பே உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக மாறலாம். வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்காத மனிதன் ஒருபோதும் முழுமையாக தோல்வியடைவதில்லை. எல்லோரும் கைவிட்டதாக தோன்றும் நேரத்திலும் உன் மன உறுதியை மட்டும் கைவிடாதடா சாமி. இருள் நீண்டாலும் விடியல் வருவது போல சிரமங்களும் நிரந்தரமல்ல. பொறுமையுடன் தொடர்ந்து முன்னேறிடா சாமி. உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை யாருடைய எதிர்மறை வார்த்தைகளும் அணைத்து விடாதே. உன்னை நம்பும் மனம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய துவக்கமாக மாறும். பிறர் சந்தேகப்படலாம், ஆனால் நீ உன் முயற்சியை சந்தேகப்படாதே. தொடர்ந்து உழைக்கும் மனிதனின் பாதை மெதுவாக வெளிச்சம் பெறும். இன்று முதல் ஒரு முடிவை மட்டும் எடு. எந்த சோதனை வந்தாலும் நல்ல குணத்தையும் நேர்மையையும் விடமாட்டேன் என்று உனக்கே வாக்கு கொடு. அந்த ஒரு முடிவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறும். மனம் உறுதியாக இருந்தால் தாமதமான நன்மையும் சரியான நேரத்தில் வந்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். உன் வாழ்க்கையில் தாமதமாக வரும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். உடனே கிடைத்தது உடனே போய்விடலாம். ஆனால் பொறுமைக்கு பிறகு கிடைப்பது மனதில் நிலைத்திருக்கும். அதனால் தாமதத்தை கண்டு மனம் உடையாதே. உன் முயற்சியை மட்டும் குறைத்து விடாதே. இன்று உனக்கு கிடைக்காததை நினைத்து வருந்துவதை விட இன்று உன் கையில் இருப்பதை மதிக்க கற்றுக்கொள்ளுடா சாமி. நன்றியுணர்வுடன் வாழும் மனம் குறைவுகளை விட நிறைவுகளை அதிகமாக காணும். அந்த மனநிலையே வாழ்க்கையை அமைதியாக மாற்றும்டா சாமி. சில நேரங்களில் நீ செல்ல நினைக்கும் பாதை மூடப்படுவது அதைவிட நல்ல பாதையை நோக்கி உன்னை திருப்புவதற்காக இருக்கலாம். அதனால் எல்லா மாற்றங்களையும் பயமாக பார்க்காதே. சில மாற்றங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றவே வருகின்றன. உன் மனதை தினமும் நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுடா சாமி. எதிர்மறை சிந்தனைகள் மனதை சோர்வடைய செய்யும். நல்ல சிந்தனைகள் மனதிற்கு தைரியத்தையும் தெளிவையும் தரும். மனம் தெளிவாக இருந்தால் முடிவுகளும் தெளிவாக இருக்கும்டா சாமி. பிறருடைய பாராட்டுக்காக நல்லதை செய்யாதே. உன் மனசாட்சி திருப்தி அடைவதற்காக நல்லதை செய். மனிதனின் பாராட்டு மாறலாம், ஆனால் உன் நல்ல குணம் உன்னோடு வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்கும்டா சாமி. சர்க்குருவே சரணம். சாமி வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பயிற்சியாக ஏற்றுக்கொள். சில நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியை கற்றுத்தரும், சில நாட்கள் பொறுமையை கற்றுத்தரும். இரண்டுமே உன்னை முழுமையாக மனிதனாக உருவாக்கும்டா சாமி. உன் முகத்தில் இருக்கும் நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் இழக்காதே. மனம் நம்பிக்கையோடு இருந்தால் சிரமமான பாதையும் கடந்து செல்ல முடியும். நம்பிக்கையில்லாத மனம் எளிய பாதையில் கூட தடுமாறும்டா சாமி. பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்ந்து காட்டு. ஒரு நாள் உன் செயல்களே உனக்காக பேசும். வார்த்தைகளை விட நல்ல குணத்திற்குத்தான் அதிக மதிப்பு உண்டு. உழைப்பின் மீது அன்பு வைத்து மனிதன் ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை. இன்று விதைக்கும் முயற்சி நாளை பலனாக மாறும். ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மதித்து தொடர்ந்து செய். வெற்றி மெதுவாக வந்தாலும் அது உறுதியாக நிலைக்கும்டா சாமி. நன்மை உன்னை விட்டு விலகிவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதே. நல்ல எண்ணம், நல்ல குணம், நல்ல முயற்சி
ஆகியவற்றை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே இருடா சாமி. வாழ்க்கை சில நேரங்களில் அமைதியாக வேலை செய்கின்றது. அந்த அமைதியின் பின்னால் உன்னை இன்னும் இன்னும் உறுதியாக மனிதனாக மாற்றும் ஒரு புதிய பயணம் உருவாகி கொண்டிருக்கலாம். சர்க்குருவே சரணம்.